இந்த விசாரணை இந்த குழுக்கள் செய்த அல்லது ஆணைக்குழுக்கள் முன்னெடுத்த விசாரணைகளினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறிக்கைகளிலே கோட்டாபய ராஜபக்ச தொடர்பாக அல்லது அவர்களுடைய பெயரை மையப்படுத்தி ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிலே 17வது பந்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த அசாத் மௌலானாவை தான் ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று. கோட்டாபய ராஜபக்ஷ சந்தித்ததில்லை என்ற ஒரு விடயம் 17வது பந்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அசாத் மௌலானா கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. திணைக்களத்தினால் வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளோடு இணைத்த ஒரு ஆவணமாக அந்த புகைப்படங்கள் சில முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு புகைப்படத்திலே இது இருக்கிறது. சரியா? இந்த வசனத்தை தான் அவர் பாவித்தார். ஒரு வீடு ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் பியோண்ட் த நியூஸ். அண்மை நாட்களாக நாங்கள் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள், கோட்டை நீதவான் நீதிமன்றிலே சுரேஷ் சலே குறித்த வழக்கு விசாரணைகள் என பெருவாரியான விடயங்களை பேசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளிலே நாங்கள் பேச போவது இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் திகதி வியாழக்கிழமை. நேற்றைய நாளிலே கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை பிடிஐக்கு கீழால் கைது செய்ய வேண்டாம் என்று தாக்கல் செய்த ரிட் மனு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வழக்கிலே என்னென்ன விடயங்கள் நடைபெற்றன, ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த புது தகவல்கள் ஏதும் வெளியிலே வந்ததா என்ற விடயங்களை அலசுவதற்கு தயாராக இருக்கு. இன்றும் கூட என்னோடு சகோதரர் ஃபசீர் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். கடந்த ஒரு வாரமாக ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் கோட்டை நீதவான் நீதிமன்றிலே வரவில்லை. எனவே நாங்கள் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஆனால் நேற்றைய நாளிலே ஒரு அற்புதமான விடயம், பிடிஏவை வைத்துக்கொண்டு ஜாம்பவானாக தாண்டவமாடிய ருத்ர தாண்டவமாடிய கோட்டாபய ராஜபக்ஷவே தன்னை பிடிஏக்கு கீழால் கைது செய்ய வேண்டாம் என்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்னென்ன விடயங்கள் நடைபெற்றன? முக்கியமாக ஒரு விடயம் சொல்ல வேண்டும். கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தினுடைய வழக்கு ஒரு வாரத்துக்குள் விசாரணைக்கு வரவில்லை. 1ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. எனவே அப்போது தொடர்பிலான தகவல்களை வழங்குவோம். இரண்டாவது விஷயம், நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு, அப்படி இல்லைன்னா ரிட் மனு தொடர்பிலான விசாரணைகள். கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த 16ஆம் திகதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக ஒரு எழுத்தாணை மனுவை ரிட் மனுவை தாக்கல் செய்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதற்கு சிஐடியினர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை தடுத்து உத்தரவு ஒன்றினை பிறப்பிக்குமாறு கோரியிருக்கிறார். இந்த மனு முதலாக 18ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 18ஆம் தேதி இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சாதாரணமாக ரிட் மனுக்கள் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது இந்த ரிட் மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொஹந்தா பேசூரிய, அதே போன்று நீதிபதி பிரியந்த பிரணாந்து ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையிலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது வழமை. அதே போன்று கடந்த 18ஆம் தேதியும் இந்த வழக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் அதனை பரிசீலனைக்கு முதலில் எடுத்துக்கொண்டது. இதன் போது நீதிபதி பிரியந்த பிரணாந்து இந்த மனுவை விசாரணை செய்யும் குழுவிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக, தனிப்பட்ட காரணங்களால் அவ்வாறு விலகிக் கொள்வதாக திறந்த நீதிமன்றத்திலே அறிவிக்கின்றார். அதன் பின்னர் இந்த மனுவை பரிசீலிக்க குழு ஒன்றினை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதன்படி நீதிவான் நீதிமன்றத்திலே இந்த மனு தொடர்பாக இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த மனுவினை விசாரிப்பதற்காக நீதிபதி ரொஹந்த அபேசூரியவோடு இந்த மனுவை விசாரிக்கும் குழுவிலே சரத் திசாநாயக் என்ற மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நியமிக்கப்படுகின்றார். அதன் பின்னரே 18ஆம் தேதி இந்த மனு பரிசீலனை செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் நான் நினைக்கிறேன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட திகதியிலே குழப்பம் இருக்கலாம், நான் ஞாபகத்திலே குறிப்பிட்ட விடயங்கள். அதன்படி 18ஆம் தேதி முதலாக
முதலாக இந்த மனு பரிசீலனை செய்யப்படுகிறது. கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக அல்லது மனுதாரர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் த சில்வா விடயங்களை நீதிமன்றத்திலே முன்வைக்கின்றார். ரொமேஷ் த சில்வாவினுடைய வாதம் பெரும்பாலும் முதல் நாளிலே முன்வைத்த வாதங்கள் அடிப்படை உரிமை சார்ந்ததாக அல்லது தனி மனித சுதந்திரம் சார்ந்ததாக இருந்தது. குறிப்பாக அந்த சட்ட விவரங்கள், அரசியலமைப்பு ஊடாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் தொடர்பிலான விடயங்களை, அது தொடர்பிலான வியாக்கியானங்களை அவர் நீதிமன்றத்திலே முன்வைத்திருந்தார். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறுவது என்பது அதாவது ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் அல்லது இனி இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் ஒரு தனிமனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அல்லது நீதிமன்றத்துக்கு ஒரு லிமிட்டட் அளவிலான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தனிமனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது என்பது நினைத்தது போல் அதனை செய்ய முடியாது போன்ற தர்க்கங்களை அவர் முன்வைத்திருந்தார். உயர் நீதிமன்றத்திலே தீர்க்கப்பட்ட வழக்கு தீர்ப்புகளினுடைய அடிப்படையாக கொண்டு ஒருவரை கைது செய்ய முழுமையான அல்லது ஒரு விசாரணை போக்கிலே ஒரு நியாயமான சான்றுகள் வெளிப்பட்டிருக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி இருந்தார். இதன் போது அதாவது 18ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது முதலிலே நீதிபதி சரத் திசாநாயக் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். சாதாரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்கின்ற பொழுது இந்த நிலைமைகளை எப்படி பார்க்கிறீர்கள், அதனை எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதன் போதும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா நீதிமன்றத்திலே குறிப்பிடுகின்றார், எந்த சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்வதாக இருந்தாலும் பொதுவாக குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், நியாயமான சந்தேகங்கள் இருக்க வேண்டும், சான்றுகளின்றி ஒருவரையும் கைது செய்ய முடியாது என்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி இருந்தார். அதன் அடிப்படையிலே தான் மேலதிக வாதங்களுக்காக நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தது. பிற்பகல் வேளையிலே நீதிபதி ரோஹன் அபேசூரிய மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோர் முன்னிலையிலே இந்த மனு பரிசீலனைக்கு அல்லது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் போது தொடர்ச்சியாக ரொமேஷ் சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்களுடைய வாதம் தான் நேற்றைய தினமும் இடம்பெற்றிருந்தன. நேற்றைய தினம் குறிப்பாக ரொமேஷ் டி சில்வா தனது வாதத்தை ஆரம்பித்த போது முன்வைத்த விடயங்கள் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் பல்வேறு விசாரணைகள் நடந்திருந்தன. குறிப்பாக உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வாவின் கீழ் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று விசாரணை செய்திருந்தது. அதன் பின்னர் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு விசாரணைகள் செய்யப்பட்டிருந்தன. அதே போன்று நீதிபதி ஜாக்கடி ஆல்விஸின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழுக்கள் செய்த அல்லது ஆணைக்குழுக்கள் முன்னெடுத்த விசாரணைகளினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறிக்கைகளிலே கோட்டாபய ராஜபக்ச தொடர்பாக அல்லது அவர்களுடைய பெயரை மையப்படுத்தி ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. அந்த அறிக்கைகளிலே அவ்வாறு எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. எனவே அப்படி ஒருவரை ஒரே அடியாக எப்படி சந்தேக நபராக குறிப்பிட்டு கைது செய்வதற்கான முயற்சிகள் நடக்கின்றன என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். அதே போன்று மற்றொரு கேள்வியையும் அவர் நேற்றைய தினம் ஆரம்பத்திலே வாதங்களை முன்வைக்கின்ற பொழுது குறிப்பிட்டிருந்தார். உயர் நீதிமன்றத்திலே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க தவறியவர்கள் தொடர்பாக 12 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்களினுடைய தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்புகளில் கூட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய பெயர் எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்து வாதங்களை முன்வைத்திருந்தார். எனவே இப்படிப்பட்ட ஒருவரை தான் சட்டமா அதிபர் திணைக்களம் கைது செய்வதற்கு அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய ஆதரவோடு கைது செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்ற விடயத்தை அவர் நேற்றைய தினம் வலியுறுத்தி இருந்தார். நான் சொல்கின்ற விடயங்கள் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு சொன்ன விடயங்கள். அடுத்து ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். உண்மையிலே நேற்றைய தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் அதனுடைய அந்த திணைக்களத்தினுடைய அதிகாரிகளினுடைய நடவடிக்கைகளை மிகவும் காரசாரமாக விமர்சித்திருந்தார். 2017ஆம் ஆண்டு முதல்
சஹ்ரானுடைய அடிப்படைவாத நடவடிக்கைகள் தொடர்பாக உளவுத்துறையினர் தகவல்களை பெற்றிருந்தார்கள். அது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். சட்டமா அதிபர் திணைக்களம் 2 வருடங்கள் 2019ஆம் ஆண்டு இந்த தாக்குதல் நடத்தப்படும் வரையிலே காத்திரமான எந்த நடவடிக்கையுமே முன்னெடுக்கவில்லை. அப்படி தனது பொறுப்பை மறந்து செயற்பட்ட சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்வதற்கு முனைகின்றார்கள் அல்லது தடுமாறுகிறார்கள் என்ற தோரணையிலே ஒரு காரசாரமான விமர்சனத்தை சட்டமா அதிபர் திணைக்களம் மீது நீதிமன்றத்திலே அவர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஒருவர், பெயர் குறிப்பிடவில்லை, அந்த பதவி நிலையை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டார். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஒருவர் இதனோடு தொடர்பு பட்டதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த 2017ஆம் ஆண்டு முதல் 19ஆம் ஆண்டு வரை சஹ்ரான் தொடர்பாக தகவல் கிடைத்தும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தவறிவிட்டார்கள் என்ற விடயத்தை குறிப்பாக அவர் ஒரு நம்பிக்கை நிதியம் சார்பாக அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை மையப்படுத்தி, காத்தான்குடியை மையப்படுத்தி ஒரு நிறுவனம் அளித்த வலியுல்லா ட்ரஸ்ட் அளித்த அந்த முறைப்பாட்டை மையப்படுத்தி நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை சட்டமா அதிபர் திணைக்களம் மீது நேற்றைய தினம் முன்வைத்திருந்தார். அதே போன்று இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட, இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட போது, கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த மனுவிலே 17வது பந்தியிலே ஒரு விடயத்தை கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அசாத் மௌலானா இந்த வழக்கை பொறுத்தவரையிலே கோட்டை நீதிமன்றத்திலே நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணையை மையப்படுத்திய வழக்கிலே ஒரு சாட்சியாளராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடியவர் அண்மையிலே பிரான்சுக்கு சென்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரிடம் ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அசாத் மௌலானா என்று சொல்லக்கூடிய பிள்ளையானுடைய முன்னாள் செயலாளர் அவரை மையப்படுத்திய சில விடயங்களை நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா முன்வைத்திருந்தார். நீண்ட வாதங்கள், அவருடைய சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலை மையப்படுத்தியதாகவும் அதே நேரம் அவர் வழங்கிய வாக்குமூலங்களை மையப்படுத்தியதாகவும் ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தை மையப்படுத்தியதாகவும் அமைந்திருந்தன. ரமேஷ் டி சில்வா நேற்றைய தினம் ஒரு விடயத்தை நீதிமன்றத்திலே குறிப்பிட்டார். கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிலே 17வது பந்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த அசாத் மௌலானாவை தான் ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று. கோட்டாபய ராஜபக்ஷ சந்தித்ததில்லை என்ற ஒரு விடயம் 17வது பந்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மனு தொடர்பாக லிமிட்டட் ஒப்ஜெக்ஷன் அப்படி இல்லைன்னா வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை முன்வைத்திருக்கிறது சட்டமா அதிபர் திணைக்களம். ஒரு நகர்த்தல் பத்திரமூடாக அவர்கள் ஏற்கனவே அதனை செய்திருக்கிறார்கள். அந்த வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளிலே சில புகைப்படங்களை சட்டமா அதிபர் திணைக்களம் இணைத்திருக்கிறது. அந்த அவ்வாறு இணைக்கப்பட்ட புகைப்படத்தை மையப்படுத்தி, ஒரு புகைப்படத்தை மையப்படுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நேற்றைய தினம் வாதங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் அந்த புகைப்படத்தை இணைத்தமை தொடர்பாக தனது காரசாரமான விவாதத்தை முன்வைத்திருந்தார். ஒரு கட்டத்திலே அவர் ஒரு வெட்கிக்கக்கூடிய ஒரு செயலாக அதனை அவர் அடையாளப்படுத்தி இருந்தார். குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் தனது வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளிலே இணைத்திருந்த அந்த புகைப்படம் கோட்டாபய ராஜபக்ஷ, அதாவது அந்த புகைப்படத்தை நாங்கள் காணவில்லை, ஆனால் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட விடயங்களை வைத்து இது எந்த புகைப்படம் என்பதை எங்களால் அனுமானிக்கக்கூடியதான முறையிலே அந்த வாதங்கள் அமைந்திருந்தன. குறிப்பாக ரமேஷ் டி சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் முன்வைத்த விடயம், அவர் முன்வைத்த விடயம்தான் கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியிலே அவரை சந்திப்பதற்கு 1000 பேர் வரலாம், அவர்கள் அவரோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். இந்த புகைப்படத்தை வைத்து அவரை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களோடு தொடர்பு படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனை எப்படி தொடர்பு படுத்தலாம் என்ற விடயத்தை அவர் வினாவாக எழுப்பியிருந்தார். அப்போது நீதிபதி சரத் திசாநாயக் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவிடம் ஒரு கேள்வி எழுப்பினார். குறித்த புகைப்படத்திலே இருக்கக்கூடிய நபர் அசாத் மௌலானா அந்த புகைப்படத்திலே இருக்கிறாரா என்று. அதற்கு ஆம் இருக்கிறார் என்ற பதிலை ரமேஷ் டி சில்வா
அளித்திருந்தார். அதே போன்று அவர் அணிந்திருந்த ஷர்ட்டினுடைய நிறம் நீல நிற ஷர்ட் ஒன்றினை அணிந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இப்படியான விடயங்கள் நீதிமன்றத்திலே நடந்தன அந்த வாதங்களுக்கிடையே. இப்போது அந்த புகைப்படம் தெளிவாக அந்த வாதங்களிலிருந்து தெரிய வந்த விடயம் என்னவென்றால், அசாத் மௌலானா கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். சட்டமாதிபர் திணைக்களத்தினால் வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளோடு இணைத்த ஒரு ஆவணமாக அந்த புகைப்படங்கள் சில முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு புகைப்படத்திலே இது இருக்கிறது. அப்படியானால் கோட்டாபய ராஜபக்ஷ தனது மனுவிலே முன்வைத்திருந்த 17வது பந்தியிலே முன்வைத்திருந்த அசாத் மௌலானாவை சந்திக்கவில்லை என்ற விடயத்தை மறுப்பதற்காகத்தான் இந்த சான்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரமேஷ் டி சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்களுடைய வாதம் என்னவென்றால், ஒரு அரசியல்வாதி பலரை சந்திக்கலாம், அவ்வாறு வந்தவர்கள் எடுத்த புகைப்படங்களில் ஒன்றுதான் அது. கருணா தரப்போடு சேர்ந்த அரசியல் நடவடிக்கைகளிலே ஈடுபட்ட ஒரு நபர். எனவே ஒருவர் புகைப்படம் எடுக்கலாம், அதனை இந்த குற்றத்தோடு எப்படி ஒப்புவிப்பது? இது சட்டமா அதிபர் திணைக்களம் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். முன்னெடுத்த இந்த புகைப்படத்தை வைத்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு வெட்கிக்கக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் அவர் பாவித்த வசனம் சரி, இந்த வசனத்தை தான் அவர் பாவித்தார். எனவே அதற்குரிய பதிலாக அவர் அந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். இதனை விட மேலும் சில விடயங்கள், அதாவது குறிப்பாக சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கிய நேர்காணல், இந்த நேர்காணலினுடைய ஸ்கிரிப்ட் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்கிரிப்டை வைத்துக்கொண்டு ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீண்ட வாதங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இலங்கையினுடைய சட்டத்துறை சார்ந்த அல்லது நீதித்துறை சார்ந்த அசாத் மௌலானா முன்வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக அந்த கொலை வழக்கிலிருந்து பிள்ளையானை விடுவிப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக, மேன்முறையீட்டு நீதிமன்றினுடைய நீதிபதி ஒருவரை சந்தித்த தொடர்பாக ஆலோசித்தமை தொடர்பாக, அந்த வழக்கிலே ஆஜரான சட்டத்தரணிகள் தொடர்பாக, குறிப்பாக ஜனாதிபதி சட்டத்தரணிகள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்திலே அப்படியே பட்டியலிட்டு இலங்கையினுடைய நீதித்துறையை நம்பாத ஒருவரை, இலங்கையினுடைய நீதித்துறையை விமர்சிக்கக்கூடிய ஒருவர் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை மட்டும் சட்டமா அதிபர் சான்றாக கொண்டு எப்படி கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். எப்படி அவர்களுடைய வாக்குமூலத்தின் மீது நம்பிக்கை கொள்வது என்று. குறிப்பாக அவர் சொல்லும் போது ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், அசாத் மௌலானா இலங்கையினுடைய சட்டத்தரணிகள் நீதிபதிகளை மிக இலவாக விலைக்கு வாங்கலாம் என்ற ஒரு விடயத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவனுடைய வாக்குமூலத்தின் மேல் சட்டமா அதிபர் நம்பிக்கை வைத்திருப்பது எந்த வகையில் நியாயமாகும் என்று சொல்லி ஒரு சட்டமா அதிபரை பார்த்து சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக நீதிமன்றத்திலே ஆஜராகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் சிகரத் பக்கம் திரும்பி ஒரு நக்கலா ஒரு சிரிப்பையும் சிரித்து அவர் அந்த விடயத்தை வட்டஷேம் முதல் சொன்னது. இது சட்டத்தரணிகள் மீதே நம்பிக்கை இல்லை, நீதிபதிகள் மீது நம்பிக்கை இல்லை, அப்படிப்பட்ட ஒருவர் சொல்கின்ற விடயத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணையிலே அந்த வாதங்களை முன்வைத்திருந்தார். இது நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட பிரதான விடயங்கள், நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட பிரதான விடயங்கள். குறிப்பாக ரமேஷ் டி சில்வாவினுடைய வாதத்தை பார்க்கின்ற பொழுது அசாத் மௌலானாவினுடைய சாட்சியத்தின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்துவதாகத்தான் அவருடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். குறிப்பாக சரத் திசாநாயக்க நீதிபதி ஒரு கட்டத்திலே ரமேஷ் டி சில்வாவிடம் கேட்கிறார், உங்களுடைய வாதம் சாட்சியத்தினுடைய நம்பகத்தன்மையை மையப்படுத்தியா இருக்கிறது, அவர் நம்பிக்கை இல்லாத ஒருவர் என்பதையா கூற வருகிறீர்கள் என்று. அப்போது ரமேஷ் டி சில்வா சொல்லியிருந்தார், ஆம், அதனையும் மையப்படுத்தியதாக மேலும் பல விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்று. அசாத் மௌலானா வழங்கிய முழுமையான வாக்குமூலத்தை விமர்சிப்பதாக அதிலே இருக்கக்கூடிய சில விடயங்களை மிக ஆழமாக விமர்சிக்கும் வண்ணமாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவினுடைய வாதம்
அமைந்திருந்தது. குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். லசாந்த விக்ரமதுங்க போன்றோரின் ஊடகவியலாளர் லசாந்த விக்ரமதுங்க போன்றோரின் கொலைகள் தொடர்பாக பரவலான ஒரு கருத்து காணப்பட்டது. இதனை ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்திலே குறிப்பிடுகிறார். பரவலாக ஒரு குற்றச்சாட்டு ராஜபக்ஷக்கள் மீது இருந்தன. ராஜபக்ஷக்கள் இந்த லசந்த விக்ரமதுங்க உள்ளிட்ட இந்த படுகொலைகளோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்று. இப்போது அசாத் மௌலானா கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் மீது அவர் குற்றம் சுமத்துகிறார். பிள்ளையானுடைய குழு இதனோடு தொடர்பு பட்டது என்று அவர் சொல்லுகிறார். பிள்ளையானுடைய நீண்ட நாள் செயலாளராக அவர் இருந்திருக்கிறார். இந்த குற்றச்செயல்கள் நடக்கின்ற பொழுது அசாத் மௌலானா பிள்ளையானுடைய செயலாளராக இருந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒருவர் சொல்கின்ற விடயங்கள் மீதா நம்பிக்கை வைப்பது என்ற கேள்விதான் கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜராகின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவினுடைய கேள்வியாக நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாதங்கள் இன்னும் முடியவில்லை. நேற்றைய தினம் 2 மணி நேரம் நேற்றைய தினம் மட்டும் 2 மணி நேரம் கோட்டாபய ராஜபக்ச சார்பிலே வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று அவர் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைக்கு அமைய இறுதியாக ஒரு அண்டர்டேக்கிங், அப்படி இல்லைன்னா ஒரு உறுதிப்பாடு, வழக்கு முடியும் வரை கைது செய்வதில்லை, ஏதாவது ஒரு உறுதிப்பாட்டை வழங்குவீர்களா என்று நேற்றைய தினமும் கோட்டாபய ராஜபக்ச சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இறுதி நேரத்திலே கேட்டார். அதற்கும் பிரதிவாதிகளுக்காக அல்லது விசாரணையாளர்களுக்காக சட்டமா அதிபருக்காக ஆஜராகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேராத் நோ என்ற ஒற்றை வார்த்தையிலே பதிலளித்திருந்தார். அதாவது நம்பிக்கையே இல்லை போல. இப்போது இந்த வழக்கிலே நாங்கள் இதுவரையில் சில வேளை நான் சொல்கின்ற விடயங்கள் கோட்டாபய ராஜபக்சக்கு சாதகம் போல் யாருக்காவது தோன்றலாம். இந்த விடயங்கள் கோட்டாபய ராஜபக்ச சார்பாக ஆஜராகின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்திலே முன்வைத்த விடயங்கள். என்னால் இதனை கையாள போட்டு சொல்லலாது. அவங்க சொன்ன விடயங்களை தான் சொல்லலாம் நீதிமன்றத்தில். இதே நேரம் இந்த வாதங்கள் நிறைவுற்றதன் பின்னர் பிரதிவாதிகளாக அந்த மனுவிலே பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானியா பேசேகர், இந்த விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய விசேட விசாரணை பிரிவினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மாதவ குணவர்தன, அதே போன்று சட்டமா அதிபர், இவர்கள் சார்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேராத் தனது வாதங்களை முன்வைப்பார். அப்போது அவர் இதற்கெல்லாம் எவ்வாறு பதிலளிக்கிறார், எவ்வாறான பதில்களை அவர் கொடுக்கிறார் என்பதையெல்லாம் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது நேற்றைய நாளிலே வெறுமனே கோட்டாபய ராஜபக்ஷ சார்பிலே நடைபெற்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இனி இந்த வழக்கு தொடர்பாக இன்னும் முடியவில்லை. கோட்டாபய ராஜபக்ஷ சார்பிலான வாதங்கள் இன்னும் முடியவில்லை. நீண்ட வாதங்கள், குறிப்பாக அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம் மற்றும் அவர் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலுடைய ஸ்கிரிப்ட், இவையெல்லாம் நீண்ட விடயங்கள். அவற்றை வைத்து அவற்றை மையப்படுத்தி வாதங்களை முன்வைப்பது என்பதற்கு ஏராளமான கால அவகாசம் தேவைப்படலாம் கோட்டாபய ராஜபக்சனுடைய சட்டத்தரணிகளுக்கு. நான் நினைக்கிறேன் அதனைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். எனவேதான் ரமேஷ் டி சில்வாவுக்கு நம்பிக்கையும் இல்லை. அதாவது இந்த விசாரணை நடைபெறுவதற்கு முன்னர் அப்படியா சில நேரம் இருக்கலாம். ஏனென்றால் நீதிமன்றத்திலே வழக்கு தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று ஒரு எழுத்தாணையை கோரியிருந்தாலும் இதுவரை ஒரு இடைக்கால உத்தரவு எதுவுமே இல்லை. எனவே எது வேண்டாலும் நடக்கலாம். எனவே தான் நான் நினைக்கிறேன் அடிக்கடி ஒவ்வொரு முறையும் இந்த வழக்கு விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது ரமேஷ் டி சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் ஒரு அண்டர்டேக்கிங்கை அல்லது ஒரு உறுதிப்பாட்டை அவர் கோருகின்ற நிலைமையை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இந்த வழக்கு ஜூலை 6ஆம் தேதி மீள பரிசீலனைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. ஜூலை 6 மற்றும் ஜூலை 9ஆம் தேதிகளில் இந்த வழக்கை மீளவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. எனவே இப்போதைக்கு கோட்டாபய ராஜபக்ஷ சார்பிலான நியாயங்கள் தான் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தன்னை ஏன் கைது செய்யக்கூடாது, தன்னை கைது செய்வதை தடுத்து ஏன் உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற கேள்விக்கு விடையைத்தான் கோட்டாபய ராஜபக்சனுடைய சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தனது வாதங்களூடாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாதங்கள் முடிந்த பின்னர் ஏன் கோட்டாபயவை கைது செய்ய வேண்டும் என்பதற்கான நியாயமான காரணங்களை சட்டமா அதிபர் திணைக்களம் முன்வைக்கும்.
இப்போது பொதுமக்களுக்கு இடையிலே வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன, கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை பிடிஐக்கு கீழால் கைது செய்ய வேண்டாம் என்று முன்கூட்டியே அவர் தடுமாறுகிறார், அவருடைய சட்டத்தரணிகள் தடுமாறுகிறார்கள், ஒரு அண்டர்டேக்கனை தருமாறு அவர்கள் சொல்கிறார். ஆனால் உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர, விமல் வீரவங்ச போன்ற அவருடைய சகாக்கள் இதற்கும் கோட்டாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் கோட்டா ஏன் தடுமாற வேண்டும்? பாவம், நிம்மதியான உறக்கம் இருக்காது. நாளைய நாள் தூங்கி எழும்பும் போது, உறங்கி எழும்பும் போது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியாது. இப்படியான பயத்தோடு கோட்டா ஏன் வாழ வேண்டும்? இந்த கேள்விக்கு என்னால் பதிலளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏண்டா கோட்டாவினுடைய மனநிலை தொடர்பாக என்னால் பதிலளிக்க முடியாது. ஆனால் ஒரு விடயத்தை என்னால் குறிப்பிட முடியும். கோட்டாபய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக தன்னை கைது செய்யலாம் என்ற அச்சத்துக்கு உள்ளாவதற்கு காரணம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திலே அவருக்கு எதிராக எடுத்த வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவு. இந்த வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவை பொறுத்தவரையிலே கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிரான தடை உத்தரவை பெறுவது வெறுமனே கட்டுக்கதைகளையோ அல்லது வெளியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவ்வாறான கட்டுக்கதைகளை மையப்படுத்தியது அல்ல. கோட்டாபய ராஜபக்ஷவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருந்த நிஷாந்த டி சொய்சாவினுடைய வாக்குமூலம், தற்போது பிரதி போலீஸ் அதிபர் கொழும்பு. அதே போன்று கோட்டாபய ராஜபக்ஷவின் கீழ், அதாவது ஜனாதிபதியாக அவர் இருந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபராக இருந்த பிரசாத் ரணசிங்கவினுடைய வாக்குமூலம் இருக்கிறது. இப்படியான வாக்குமூலங்களை வைத்துக்கொண்டு தான் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெற்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒருபோதும் கோட்டாபய ராஜபக்ஷவை சந்தேக நபராக இதுவரையிலே அந்த வழக்கில் பெயரிடவில்லை. மாற்றமாக அவருக்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. ஏன் விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும்? நிஷாந்த டி சொய்சா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடைய பணிப்பாளராக இருந்தவர். அதே போன்று பிரசாத் ரணசிங்க பிரதி போலீஸ் அதிபர் தனது வாக்குமூலத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை கைது செய்வதற்கு பாதுகாப்பு குழு கூட்டத்திலே எவ்வாறு கோட்டாபய ராஜபக்ஷ தனக்கு அழுத்தம் பிரயோகித்தார் என்பதை குறிப்பிடுகின்றார். ரிஷாடை மட்டுமல்ல, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னால் இந்த தாக்குதல்களை வேறு சில பேர் மீது திசை திருப்பி அவர்கள்தான் இதன் பின்னால் இருந்தார்கள் என்று முத்திரை குத்துவதற்காக பாதுகாப்பு குழு கூட்டத்துக்குள்ளும் அதன் வெளியிலும் நடந்த சில விடயங்களை மையப்படுத்தி சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. அது தொடர்பிலாக சாட்சிகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சாரா ஜஸ்மினுடைய டிஎன்ஏ தொடர்பாக சுரேஷ் சலே, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் பாதுகாப்பு குழு கூட்டத்திலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பாக அப்போதைய போலீஸ் அதிபராக இருந்த சந்தன விக்ரமரத்னமுடைய வாக்குமூலம் இருக்கிறது. இப்படி வாக்குமூலங்களை வைத்துக்கொண்டு, இவ்வாறான சாட்சிகளை வைத்துக்கொண்டு தான் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக விசாரணைகளை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி இருக்கிறது. அவ்வாறான விசாரணை ஒன்று நடக்கின்ற பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பி சென்றால் அந்த விசாரணைகள் தடைப்படலாம் என்ற எண்ணத்திலே ஒரு வெளிநாட்டு பயண தடை உத்தரவை கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மேலும் சிலருக்கு எதிராக எடுத்திருக்கிறது. ஏனென்றால் அரகல கால பகுதியில் உலகத்தையே சுற்றி வந்த அப்படி ஒரு தடை உத்தரவை பெற்ற பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ தான் கைது செய்யப்படலாம் என அவருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு உண்மையிலே சட்ட ரீதியாக உரிமை இருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தான் அநியாயமாக கைது செய்யப்படுவதாக, அது கோட்டாபய ராஜபக்ஷ மட்டுமல்ல, எந்த ஒரு பிரஜையும் தன்னை போலீசார் தான்றோனித்தனமாக அல்லது சாட்சிகள் இன்று கைது செய்ய முனைகிறார்கள் என்ற ஒரு பயம் ஏற்படுமாக இருந்தால் எந்த ஒரு பிரஜையும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி இவ்வாறான ரிட் மனுக்களை தாக்கல் செய்யலாம். அந்த சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை கோட்டாபய ராஜபக்ஷ இப்போது பயன்படுத்தி இருக்கிறார். அவர் பயன்படுத்தினாலும் நீதிமன்றம் தீர்மானிக்கும் அவரை கைது செய்வதற்கு அல்லது சந்தேக நபராக பெயரிடுவதற்கு அல்லது அவரையினுடைய வெளிநாட்டு பயணத்தை தடை செய்வதற்கு விசாரணையாளர்களுக்கு நியாயமான காரணங்கள், நியாயமான விடயங்கள் இருந்தனவா? அப்படி நியாயமான விடயங்கள் இருந்தால் இந்த ரிட் மனுவை நீதிமன்றம் நிராகரிக்கும். அப்படி நியாயமான காரணிகள் இல்லை, அவரை கைது செய்யும் அளவுக்கு அல்லது வெளிநாட்டு பயணத்தை தடை செய்கின்ற அளவுக்கு நியாயமான காரணங்கள் இல்லை என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வருமாக இருந்தால் அவரை கைது செய்வதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கலாம். இதுதான் நீதிமன்றத்தினுடைய கடமை. அந்த சான்றுகளை அவர்கள் அலசி ஆராய்ந்து அது தொடர்பிலான தீர்ப்பை அவர்கள் வழங்குவார்கள். நிச்சயம். இப்படி நேற்றைய நாளிலே
கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே கோட்டாபய ராஜபக்ஷ பிடிஐக்கு கீழால் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று தாக்கல் செய்த அந்த வழக்கு விசாரணைகளிலே முன்வைக்கப்பட்ட வாத விவாதங்களைத்தான் சகோதரர் ஃபசீல் சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஒரு தரப்பு வாதங்களே நேற்றைய நாளிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமா அதிபர் திணைக்களம் தங்களுடைய நியாயங்களை எதிர்வரக்கூடிய நாட்களிலே முன்வைக்க இருக்கிறார்கள். இதற்கிடையிலே எதிர்வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதி மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே சுரேஷ் சலே சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வரவும் இருக்கின்றது. சுரேஷ் சலே பற்றி அண்மைய நாட்களாக பாரிய செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய மனைவி பல விடயங்களை ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஆனாலும் எதிர்வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். உத்தியோகபூர்வமாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே அவர் தொடர்பிலே என்னென்ன விடயங்கள் வெளிவரவிருக்கின்றன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நேற்றைய நாளிலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விடயங்களை முழுமையாக வழங்கிய சகோதரர் ஃபசீருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி ஃபசீர். நன்றி.